கம்யூனிஸ்ட் பத்தி எதுவும் பேசுறேன்னு சொன்னாங்க. அவர் இறந்துட்டாரு. அவர் வச்சு நம்ம ட்ரெண்ட் ஆகலாம் விரும்பல. பொது ஒரு நலம் விரும்பி ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நான் 6 வருஷமா என் பசங்களுக்கு நான் சொல்றதுதான். டேய் பெரிய இடத்து பிள்ளைகளை பார்க்காதடா, கண்டிப்பா கழட்டிட்டு வரல தான் சொல்றேன். இப்ப மக்களுக்கு நான் சொல்றேன். பெரிய இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கோ, கீழ் ஜாதியில இருக்கிற பசங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, பெரிய இடத்துல இருக்கிற பிள்ளைங்க வந்து கீழ் ஜாதி பசங்களை பார்க்கவே பார்க்காதீங்க, பழகவே பழகாதீங்க, லவ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா பிரிச்சு வச்சிருவாங்க. அவன் ஜாதியை காட்டி கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. 1, 2 பேர் தான் இப்ப நல்லா இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. 99% எல்லாருமே பிரிச்சுதான் இருக்காங்க. இன்னொன்னு வசதியை பார்ப்பாங்க. இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த வசதியை விட இவன் கம்மியா இருந்தானா கண்டிப்பா அந்த இடத்துல அவன் தோத்துருவான். கண்டிப்பா அந்த இடத்துல கழட்டி விட்டுருவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அதே மீறி கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆள் வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. வீட்டுக்கு சமாதானம் பேச வர சொல்லி அங்கேயும் சோத்துல வச்சு கொண்டுருவாங்க. ஏன்னா இவங்க நேருக்கு நேர் நெஞ்சில் குத்துற ஆளு கிடையாது. ஏன்னா அவங்க ஜாதியில என்ன சொல்றது, நான் இதை சொல்ல விரும்பல. உசுறு முக்கியம். ஏன்னா உங்களை நம்பி அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இதுல உண்மையா உயிரா இருக்கும் நிறைய பொண்ணு இருக்காங்க. அவங்கள நான் சொல்ல, இதுல கழட்டி விட்டு போற பொண்ணு தான் நான் சொல்றேன். இது ஒரு நலம் விரும்பியா சொல்றேன். ஏன்னா இப்ப ஜாதி வரிகள் அதிகமாயிட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ப்ளீஸ்.